அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் அவர்களை கைது செய்த தமிழக காவல்துறையினர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பொதுவெளியில் பேசியதன் காரணமாக தற்பொழுது வழக்கு பதிவு செய்து இன்று அமைச்சரவைகள் அனைவரும் சேர்ந்து ஸ்டாலின் அவர்களிடம் ஒப்புதல் வாங்கி சி. வி. சண்முகம் அவர்களை கைது செய்தது திராவிட முன்னேற்றக் கழகம். இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர்கள் தற்பொழுது வீதியில் இறங்கி போராட்டத்தையும் கையெடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சி. வி. சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உட்கட்சி மோதல் நிலவி வரும் நிலையில் சி. வி. சண்முகம் அவர்களின் கைதை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தட்டி கேட்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதி காப்பாரா என்பதும் ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தைரியமாக எதிர்த்து வீதியில் பிரச்சாரம் செய்கின்ற அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களில் முக்கியமானவர் சி. வி. சண்முகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருந்து வரும் நிலையில் சமீப காலமாகவே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவதூறாக பேசி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் அமைந்தால் நிச்சயமாக சுடுகாடாக மாறிவிடும் என்று இவரது ஆட்சி காலத்தின் பிரச்சாரத்தின் பொழுதே கூறியிருந்தார். சொன்னபடியே தற்பொழுது 3 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 35க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழப்பிற்கு மிக முக்கியமான காரணமே முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் கூறியிருந்தார். மேலும் வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். தகுதி இல்லாத வெடிச்சாலைகளை இவர்கள் நியமித்ததும் அங்கீகாரம் கொடுத்ததும் தான் மிக முக்கியமான காரணம். மேலும் குறிப்பாக வெள்ள நிவாரண தொகையை இவர்கள் ஊழல் செய்து தனது சொந்த பயன்பாட்டிற்காக இவர்கள் சொத்தாக பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற பகிரங்க குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் சிறிது நாட்களாக விசாரணையின் அடிப்படையில் சி. வி. சண்முகம் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் கூறிய நிலையில் தற்பொழுது கைது